எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பில் கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்து தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்க வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தான் வந்தோம் ஊர்லேருந்து. நேற்று லேட் நைட்டு கொஞ்சம் இன்றைய சிந்தனைக்காக சில கதைகளை முழுவதுமாக என்னால் தயாரிக்க முடியவில்லை. இருந்தாலும் முயற்சி செய்கிறேன். இந்த படத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கண்ணாடி நீர் தொட்டி இருக்குது. அந்த படத்தில் கண்ணாடி நீர் தொட்டி இருக்கிறது. அது ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மீன் ஒன்று இருக்குது. அதுக்கு ஃபைட்டர் ஃப்ளஷ் அப்படின்னு பேர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீன்களுக்கு ஃபைட்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணோம், சாதாரணமாக ஒரு சின்ன மீன்களெல்லாம் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம். அது கடல் வாழ் உயிரினம். அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்னொரு பக்கத்தில் நிறைய சின்ன மீன்கள் அந்த பக்கம் அதுவும் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. உள்ளுக்குள்ளே தண்ணீர்லேயே வாழை தட்டி தட்டி சுற்றி கொண்டு இருக்கிறது. அது வீடியோவாக இல்லை, அது பிக்சட் இமேஜாக இருக்கிறது, அவ்வளோதான். இந்த ஃபைட்டர் ஃபிஷ் அதை பார்த்த உடனே வேகமாக போய் அதை தாக்கலான்ட்டு போகுது. ஆனால் அது தாக்க போகிறதுக்கும் அந்த நீர் தொட்டி நடுப்புற ஒரு கண்ணாடி தடுப்பு சுவர் ஒன்று அந்த ஒரு சயின்டிஸ்ட்டு அதை வச்சு அதை டெஸ்ட் பண்ணுறார். ஆக்சுவலாக அந்த கண்ணாடி சுவர் நடுப்புற இருக்கிறதுல, அதனால் அது என்னது வேகமாக போய் மோதி காயமடைகிறது. அதில் பட்டு காயமடைஞ்சிடுது. அது வாய் போய் அடித்து இது பசியை அதிகமாக போய் டங்குன்னு அந்த கிளாஸில் போய் மோதி காயமடைந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் ட்ரை பண்ணுது, விடாமல் மறுபடியும். ஏன்னா வயிற்று பசி வேறு. அது பார்த்தோன்னா அந்த குட்டியாக அழகழகாக இருக்குது அந்த மீனை வேறு பிடிச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அது உள்ளுக்குள்ளே இருக்குது. மீண்டும் தோல்வி தான் அதுக்கு. எகைன் அண்ட் எகைன் அதே சேம் ரிசல்ட்டு தான் அதுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் தோல்வி அப்படின்னாலும் ஒரு நிலையில் உடம்பில் நிறைய காயமாயிடுது. வாயில் காயம், அங்கங்கிற பட்டு, உடல் அதிர்ச்சி, உடல் அயர்வு, அதால் களைத்து போய் விடுகிறது. அது உடம்புல மட்டும் இல்லை, அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த சாப்பிடணுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அது போய் சாப்பிட்ணுங்கிற கான்ஃபிடென்ஸை ஃபுல்லாக பிரேக் ஆக்கிடுது. அதாவது அதனுடைய நிச்சயத்தன்மையை முழுவதுமாக உடைந்து போக வைத்து விடுகிறது. அதால் போய் தாக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு முதல்ல என்ன ஒரு உத்வேகமாக வந்துச்சோ, என்ன ஆக்ரோஷமாக வந்துச்சோ, பசியை தீர்த்துக்கணும்னு நினச்சிதோ, அத்தனையுமே நம்மளால் முடியாதுப்பா, இனிமேல் அதில் போய் முயற்சி பண்ணி எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தன்மை முழுவதுமாக உடைந்து போய் அது அப்படியே உட்காந்துருச்சு. அந்த முயற்சியை கைவிட்டு ஓரமாக போய்விட்டது அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அப்புறம் அந்த கண்ணாடி தடுப்பு கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவர் எடுத்துடுறார். ஆக்சுவலாக அந்த சயின்டிஸ்ட்டு அந்த தடுப்பை எடுத்து விடுகிறார். தடுப்பை எடுத்ததுக்கு பிற்பாடு அது போனது அதை பற்றி அதுக்கு தெரியல. இந்த ஸ்மால் ஃபிஷ்ஷை அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுது, இங்கே இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த பக்கத்துக்கு அந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு எல்லாமே ட்ராவல் பண்ணி வந்து இது கிட்டக்கே மேய்ஞ்சு கொண்டு இருக்கிறது. ஏன்னா கடல்லலாம் பார்த்தாக்கா அதனுடைய எதிரிகள் இருந்தாலுமே அதுங்க பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். எல்லா மீன்களுமே தன்னுடைய எதிரியை பற்றி கிட்டக்க வந்து தாக்க வரும்போது தான் ஓடும், மற்றபடி அது கிட்டக்கே கூட அது போய் கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது இயற்கை. அந்த மாதிரி அது எல்லாமே இந்த மீனுக்கிட்டே வருது. அதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு தடுப்பு இருந்தது. அதனுடைய தடுப்பு இல்லைன்னா கூட அந்த பெரிய மீன் அட்டாக் பண்ணி தோல்வி அடைஞ்சதுனால அது என்ன செய்யுது, அதனுடைய மைண்டில் இந்த கண்ணாடி சுவர் இன்னும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தன்மை அதில் வந்துருச்சு அதுக்கு. அதை நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது, குறுக்க ஏதோ ஒரு தடுக்குதுப்பா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே சோர்வாகவே உட்காந்துருக்கு. அதனால் இந்த மீன்கள் தன்னை சுற்றி வந்தாலும் அது போய் அதுங்களை தாக்காமல் சும்மாவே இருக்குது. எல்லாமே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு வந்து தாக்கினாலும் அது திருப்பி தாக்காமல் பேசாமல் இருக்கிறது. அதுக்கு தோல்வி, நம்ம அந்த பக்கம் போகவே முடியாது.
அதை நம்ம பிடிச்சு சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கிறதுனால தன்னை சுற்றி வந்த அந்த மீன்களை கூட அது கவனிக்கவே இல்லை. இதில் வந்து உளவியல் என்ன சொல்லுவாங்கன்னா லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிந்திருந்தால் கூட நாம் சில நேரத்தில் கையறு நிலையிலே நிற்போம் அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வர்றார் அந்த உளவியல் அறிஞர். நம்ம லைஃப்லையும் இதே போல் தாங்க பல சம்பவங்கள் நடக்கும். ஒரு 2-3 தடவை ஃபெயில் ஆகிட்டா நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து விடுவோம். அதுலேருந்து நம்ம எப்படி மீள்றதுனே தெரியாது. இனிமேல் அவ்வளோதான்ப்பா, இதுக்கு மேலே நம்மளால் முயற்சி பண்ணி பெரிய தொல்லையாக இருக்கும். அப்படி இல்லைனா ஏதாவது குட்டி குட்டி தந்திரம் சொல்லணும், இல்லைனா பொய் பேசணும், இல்லை நம்ம யாராவது வச்சு தாக்கணும். இந்த மாதிரி முறையற்ற செயல்களில் தான் நம்ம இறங்குறாப்புல இருக்கோம் அப்படின்னு கூட நினைத்து கொண்டு நாம் நேர்மையாக அதை தொடராமல் விட்டு விடுவோம். இல்லை சில பேர் தொடர்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் போய் தொடரவும் செய்வார்கள். அது முறையான செயல் அல்ல. ஆனால் முறையான செயலையும் நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிங்கிற உளவியலை அந்த அறிஞர் நமக்கு எடுத்து கூறுகிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன்கிற ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த விஞ்ஞானியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் மின்சார பல்பை கண்டுபிடிச்சார். அது மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தா கூட அந்த மின்சார பல்பு தான் நமக்கு இன்றைக்கி பல ரூபத்தில் வெளிச்சத்தை வெடித்து கொண்டு இருக்கிறது. அது இல்லைன்னா இன்றைக்கி இரவு பகலாக நமக்கு மாற்றம் அடைந்திருக்காது. நாம் மறுபடியும் இருளில் தான் இருந்திருப்போம். நமக்கு நேச்சுரல் லைட்டோ ஒரு சின்ன ஒரு மண்ணெண்ணெய் விளக்குன்னு சொல்லுவோம் அந்த காலத்துலலாம் இருக்கும். இல்லைனா ஒரு எண்ணெயை ஊற்றி தீபத்தை தான் நம்ம வச்சுருக்கணும். அந்த மாதிரி வாழக்கூடிய அந்த கலாச்சாரத்திலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வந்த ஒரு பெருமைக்குரியவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன செஞ்சார், ஆரம்பத்தில் அந்த இன்கான்டிசன்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மின்சார குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப பார்த்துருக்கிறதுக்கு வழியில் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா குளிர் பிரதேசம்லாம் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக டியூப் லைட்டுக்கு வந்துவிட்டோம். அப்புறம் சோடியம் லைட்டு இப்படி வந்து எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். நம்ம வந்து ஃப்ளட் லைட் வச்சு நைட்லேயே கிரிக்கெட் வரைக்கும் விளாட்றான். பந்து எங்கே போனாலும் தெரியுது. இப்போ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னால் மூல கர்த்தா யாருன்னு பார்த்தா தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அவர் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட தடவை அது வந்து கணக்கிலே அடங்காது. அதுக்காக 1000 முறைனா 1000 எண்ணிட்டுலாம் பார்க்கக்கூடாது. நம்ம ஜென்ரலாக சொல்லுவாங்க அவர் 1000 முறை 999 முறை அவர் முயற்சி தோல்வி தான் அடைந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படின்னா பல தடவை தோல்வி அடைகிறார். அதை அவர் ஒன்றும் எண்ணிக்கையிலே வச்சுக்கல. பல நண்பர்கள் கூட இதை விட்டுடுப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க அவர் ஆனால் அவர் சொன்னதை கேட்கல. அவர் இல்லைப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் எப்படியாவது என்னுடைய சாதனையை வெற்றி பெற்றே ஆவேன். நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கணும் வந்துடும். ஏன்னா இது பலருக்கும் பயன்படக்கூடியதுன்னு நினச்சார் அவர். தான் வீட்டுக்கு மட்டும் அந்த லைட்டை அந்த பல்பை அவர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கல. இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கணும்னு அவர் நினச்சார். அதனால் இதை கண்டுபிடித்தால் உலகத்திற்கே நன்மையாக இருக்குமே அப்படின்னு அவர் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தார். முயற்சியை கைவிட்டு அப்படியே இந்த ஃபைட்டர் ஃபிஷ் மாதிரி போய் உட்காரவே இல்லை அப்படிங்கிறது தான் நிஜத்தில் நாம் கண்ட உண்மை. இதுதான் நிஜம். ரியாலிட்டியில் ஒருத்தர் நம்ம காலத்திலே வாழ்ந்திருக்கிறார். நாம் அந்த கருவியை அதனால் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பலனை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அவருக்கு அந்த வெற்றி மட்டும்தான் தெரிந்தது. அப்போது தோல்விங்கிற வேறு ஒரு விஷயமே அவருக்கு தெரியல. அந்த தோல்வியை அவர் என்ன நினச்சாரு, வெவ்வேறு அனுபவங்களாகத்தான் கருதினார் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அவர் அப்படி தான் நினச்சிருக்கார். ஏன்னா தோல்வி அடைஞ்சிட்டோன்னா இது மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருவார். அதுக்கப்புறம் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார். வெற்றி மட்டும்தான் அவர் கண்ணு தெரிஞ்சிருக்கு. இடையில் வரக்கூடியதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, படிநிலைகள் தான். அதெல்லாம் நான் தாண்டி தான் போய் அதை கண்டுபிடிக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டார். வேடிக்கையாக சொன்னால் 999 தடவை அந்த பல்பு எப்படி செஞ்சால் கிடைக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொன்னதாக எழுதியிருப்பார்கள். அது உண்மையோ பொய்யோ, ஆனால் உண்மை அது தானே. எத்தனை தடவை முயற்சி செஞ்சாலும் விடாமல் செய்கிறாருன்னா நான் எத்தனை தடவை தப்பாக செஞ்சுருக்கேங்கிற அனுபவத்தை நான் பெற்றேன். அது கூட ஒரு வெற்றியான அனுபவமாக தான் அவர் கருதினார் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அவரது பார்வையின் குணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விடாமுயற்சி, நாம் சரியான உலக முன்னேற்றத்திற்காக வளர்ச்சி பாதையை தேர்வு செஞ்சால் போதும் அப்படிங்கிறது தான் உள்ளார்ந்த அர்த்தம். அதில் வேறு எத்தனையோ முயற்சிகள் இருக்குது. அதெல்லாம் முயற்சியில் நீங்கள் தீவிரமாக போனாலும் சில நேரத்தில் உடனடியாக கிடைச்சிடும், சில நேரத்தில் கிடைக்காது. தோல்வி அடைஞ்சோங்கிற அது உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமால் அதை நம்ம செய்ய போகிறோம். ஒரு கள்ளக்கடத்தல் செய்கிறான்னா ஒரு நாள் அட்டன் பண்ணுவான், அதோட போயிடுவான்.
முடியல, கொஞ்ச நாள் கழித்து தான் ஆரம்பிப்பான். அதை தொடர்ச்சியாக செய்யணுங்கிறது அப்போதைக்கு முடியாது. தொடர்ச்சியாக செஞ்சு மாட்டிக்கணும்னு இருப்பான், மேலே மேலே பயந்து கொண்டு தான் இருப்பான். அது மாதிரி பல தீய செயல்களை கூட தொடர்ச்சியாக செய்ய நம் மனமே இடம் கொடுக்காது. ஆனால் நீங்கள் நன்மை, உலக நன்மையை வேண்டி நீங்கள் எது செஞ்சாலும் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே பெரிய சாதனையாளனாக நீங்கள் திகழ்வீர்கள். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மீனோட கதையை இந்த இடையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் விடாமல் பயணம் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் நாம் என்ன இடத்திற்கு அடைய வேண்டுமோ அங்கே அடைந்து சேருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. இடையில் அந்த தடுப்பு சுவர் மாதிரி எது வேணாலும் வரலாம், ஏன் மரணம் கூட வரலாம். ஆனால் அதற்கு பின்னாலும் நீ தொடர்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நமக்கு கர்மா தியரியோ இல்லை பகவானோ நமக்கு எடுத்துக் கொடுக்குறார். அதனால் நாம் அங்கே போய் ஐயோ செத்துட்டான் இருந்தாலும் ஒன்றும் செய்யலப்பா அப்படின்னு நினச்சா மறுபடியும் பிறப்பான், அதே விஷயத்தை தொடர்வான், அவனே கண்டுபிடிப்பான். ஒருவேளை தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த பிறவியில் ஆரம்பித்தாரோ இந்த பிறவியில் அவர் முடித்து வைத்தார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு மட்டுமல்ல, உலக நன்மைக்காக என்றால் சீக்கிரமாக கிடைக்காது தான். ஆனாலும் இயற்கை உங்களை விடவும் விடாது, ஒரு நாள் வெற்றிக்கனியை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்ற நம்பிக்கை துவக்கத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் கூடிக்கொண்டே செல்லும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் விடாமுயற்சி, நிலையான தியாகம், சரியாக சொன்னால் தவ வாழ்வு என்பது இதுதான். நாம் சொந்த வாழ்வை தியாகம் செய்து பலருக்கும் நன்மை தர உழைத்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நாம் சாதனை புரிவோம் என்பதை இந்த மீன் உருவக நிகழ்வை வைத்து புரிந்து கொள்ளலாம். உண்மை என்ற என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்விலும் நீங்கள் பயப்படுகிற அந்த இன்விசிபிள் வால், அந்த கண்ணாடி சுவர், நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்ணாடி சுவர் இருந்து கொண்டு இருக்கிறதே, அது இல்லாமல் கூட இருக்கலாம் இந்த க்ஷணத்தில் கூட. ஜஸ்ட் ஒன் மோர் ட்ரை பண்ணுங்கள். எனக்காக இல்லை, உங்களுக்காக. யாருக்கு தெரியுங்க, இந்த நேரம் உங்கள் லைஃப்லேயே ஒரு ஃபிக்ஸட் பிரேக் த்ரூவாக இருக்கலாம் அப்படிங்கிறது. அப்படின்னு சொன்னால் ஒரு சாதனையாக அமையக்கூடிய நேரமாக, தருணமாக அமையலாம் இல்லையா? அந்த அடிப்படையிலே நாம் அங்கே பயணிக்க வேண்டும், விடாமல் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த ஃபைட்டர் ஃபிஷ் அண்ட் ஸ்மால் ஃபிஷ் இந்த உருவக அந்த சின்ன ஒரு இமேஜ் நமக்கு எடுத்து கூறுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுபோல் சின்ன சின்ன குட்டி கதைகள்லாம் கூட இருக்கின்றன. அது என்ன பண்ண மாறி போச்சோ. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஒரு விஷப்பாம்பு கழுகை பிடித்து சாகடிக்கிற அளவுக்கு அது பிடித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த பாம்பு அதை வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இரண்டும் விடாமல் பின்னி கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த நேரத்தில் ரொம்ப ஈஸியாக ஓடி போய் பிடிக்க வேண்டியதில்லை இலைய, அந்த தன்னுடைய இறையை அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு சிங்கம் அந்த பக்கமாக வருகிறது. அந்த சிங்கம் அதை பார்த்தோன்னே சரி ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அது நம்ம அடித்தோம்னா நமக்கு கிடச்சிரும், அந்த நமக்கு வேண்டிய இன்றைய ஆகாரம் நிறைவாகிவிடும் அப்படின்னு நினச்சி ஓடி போய் பிடிக்க போகுது. அது பிடிக்க போகும்போது எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் உணவு கிடைச்சிருச்சுன்னு ஒரு சந்தோஷமாக என்ன பண்ணுது, அந்த பாம்பை அவசர அவசரமாக கையால் தள்ளிட்டு நேராக கழுகை மட்டும் பிடிக்க பார்க்குது. அது அந்த செகண்டில் அந்த பிடிக்க பார்க்கும்போது அந்த பாம்பு என்ன பண்ணிச்சு, அதை போய் பிடிக்கலை அப்படின்னு சொன்னோடனே அது கழுகு வேற ஒரு எதிரி, அடுத்தது சிங்கம் வேற வந்துடுச்சு அப்படின்னோடனே பயங்கரமாக அந்த சிங்கத்தின் மூக்கில் போய் பயங்கரமாக கடிச்சிருச்சு. அது உடனே அப்படியே ஒரு சின்ன பைட், அது கடித்தோடனே என்னாகும், அது விஷத்தை அது உடம்புல ஏற்றி விட்டது. பலமாக உடம்புல ஏஷம். அதுவும் அந்த கருநாகம், ராஜநாகம், அது கடித்தோடனே அது சில நொடிகளில் அந்த உடம்புல அந்த விஷம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அது கழுகை போய் பிடிச்சதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மயக்கம் வந்து தன்னுடைய அந்த பிடியை தளர்த்து விட்டது. தளர்த்தோன்னே ஒரு பக்கம் அந்த பாம்பும் தப்பிச்சு ஓடி போச்சு, இந்த பக்கம் அந்த கழுகுமே தனக்கு எதை கிடைக்கலானாலும் பரவாயில்ல, இந்த சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்சா போதுன்னு ஓடியே போயிடுச்சு. அந்த சிங்கமும் தடிமாறி கீழே விழுந்து பரிதாபமாக இறந்து போனது. அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு எடுத்து கொடுக்குறது. ஒரு அனிமேஷன் தான். அனிமேஷன் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதில் உள்ள ஒரு இமேஜ், இதை வீடியோ கூட போட்டு காமிப்பாங்க சில பேர், பட் அதுக்கு நேரம் இல்லை அதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு.
இந்த அளவுக்கு தான் நம்ம அதை விஷுவல் பண்ண முடிஞ்சுது. எனக்கு காலையில் உட்காந்து தான் இந்த படத்தை போட்டேன். சைக்காலஜியில் இது தான் டனல் விஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு ரிவார்டு, நமக்கான கிடைக்கக்கூடிய ஒரு சலுகை, நமக்காக கிடைக்கக்கூடிய ஒரு திவ்ய அம்சம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அந்த ரிவார்டு மேலே நமக்கு ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாயத்தை நாம் கவனிக்க மறந்து விடுவோம். எப்பயுமே நாம் ரொம்ப சுலபமாக கிடைக்குதுடா அப்படின்னு நினச்சி நம்ம போய் நமக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு பொக்கிஷமோ இல்லை ஏதோ ஒரு சொத்தோ நமக்கு வேணுங்கும்போது அதை ஃபோக்கஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பின்னாடி என்ன டேஞ்சர் இருக்குன்னு நாம் கவனிக்க தவறி விடுவோம். அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு எடுத்துக்கொள்கிறது. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் ஈஸியாக தெரியுங்கிறதுக்காக அதை நம்ம கோல்டுன்னு நினச்சிடக்கூடாது. பழங்கிறதுனால கோல்டுன்னு சொல்லி ஒரு கவரிங்கில் ஏமாந்து போயிடக்கூடாது. ஒரு கடை நகையை வாங்குகிறோம்னா பார்த்தா கோல்டு மாதிரி இருக்குது, அவசரமாக ரொம்ப சீப்பான விலைக்கு கொடுப்பான். அதை நீங்கள் வெளியில் இன்றைக்கி என்ன ரேட் விற்கிதோ அவன் ஒரு பாதி விலைக்கு அவசரமாக நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வாங்கிவிடும். அதை எங்கேயோ ஒரு இடத்துல மறுபடியும் அடமானம் வைக்கும்போதோ இல்லை விற்கும்போது தான் தெரியும் அது ஃபியூரியஸ் ஆர்னமெண்ட், ஒரு கோல்டு அப்படிங்கிறது தெரியும். ஒரு தவறான ஒரு அணுகுமுறையில் நம்ம வாங்கி விட்டோம். அந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு இல்லாமல் போயிடும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைக்குதுன்னு எந்த விஷயத்தை நாம் அணுகுகிறோமோ அப்போதெல்லாம் இது போல தான் நம்ம சந்திப்போம். இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும். ரொம்ப சீக்கிரம் கையில் உழைக்காமல் எது கிடைச்சாலும் உருப்படியாக இருக்காது அப்படின்னு ஒரு வசனம் லோக்கல்லலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக உருப்படியாக இருக்காதுங்க, பெரும்பாலும் இருக்காது. ஏதோ பைலக், ஏதோ கோயின்சிடெண்ட்டாக ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அதே நினைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் போய் மாட்டிக்கொண்டவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அலிபாபா 40 திருடர்களோட அவன் போவான், அவனுக்கு கிடைக்கும். அந்த டோரை திறந்துட்டு உள்ளே போய் இருக்கிற பொக்கிஷத்தை அழைச்சிட்டு வருவான். பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டு இவனுக்கும் நமக்கும் சுலபமாக கிடைக்குன்னு போவான், மாட்டிக்குவான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் இது போல் சுலபமாக என்ன கிடைக்குதுங்கும்போது அதனால் சைடில் இருக்கக்கூடிய அந்த அபாயங்கள், எச்சரிக்கைகள், இதை நாம் கவனக்குறைவில் நாம் எப்படின்னு தெரியாமையே போய் அட்டன் பண்ணுவோம். அதில் போய் மாட்டிக்குவோம். நம்ம சிக்கிக்கொண்டு எப்படி அந்த புதை சேற்றில் விழுந்து எப்படி வெளியேறுவது என்பது கூட புரியாது. அந்த நேரத்தில் யாருமே இருக்கவும் மாட்டார்கள். நாம் அதிலே மடிந்து விடுவோம். நம்ம வாழ்க்கையே அதில் வீணாக போய்விடும். அப்படிங்கிறது தான் இந்த உருவக கதை. ஏன்னா மிருகங்களை வச்சு தான் சொல்லணும். இதை நம்ம ஆளுங்களை வச்சு சொன்னால் எந்த அளவுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கோபம் வரும். திரும்ப திரும்ப இது என்னடா அது மனுஷன் நாம இப்படி இருப்பான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இதில் வர்ற மிருகங்களுக்கு அந்த குணங்கள் இல்லைங்க, மனிதனுக்கு தான் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த உருவ கதைகள் எல்லாமே. பெரும்பாலும் அனிமேஷன்ஸ் பூரா நமக்கு மனிதர்களை காட்டாமல் அதற்கு பதிலாக அந்த கேரக்டரில் ஒரு விலங்கை அது உண்மையிலேயே வில்லனும் கிடையாது, ஹீரோவும் கிடையாது. ஆனால் நாம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன பாடமோ அதை எடுத்துக்கணும். இதை போய் அப்ரப்ட் மீனிங்லேயோ லாஜிக்கே இல்லாமல் இந்த சிங்கம் அப்படி இருக்குமா, இந்த பாம்பு இப்படி இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையிலும் முன்னேற்றம் தடைபடும். அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள். அறிவு என்பது வாய்ப்புகளை கண்டுபிடிப்பதற்கு மட்டும்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அறிவுங்கிறது அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த டேஞ்சர்ஸ், அந்த என்னென்ன நமக்கு ஆபத்துகள், என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அதற்கு அனுபவம் கிடையாது எந்த ஒரு அறிவுக்கும். அதை நீங்கள் அப்ளைடு எப்போ அதை கொண்டு போய் பிரயோகிக்கிறீங்களோ அப்போ தான் தெரியும். அப்போ தான் நம்ம பல ரூபத்திலையும் அந்த அறிவை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்படிங்கிற உண்மைக்கு பெயர் தான் அநேகாந்தம். அந்த அடிப்படையிலே அந்த அநேகாந்த வாதத்தை அங்கே தான் வைக்கணும். நமக்கு அறிவே இல்லாமல் அதில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. சும்மா குருட்டுத்தனமாக யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம வேறு ஒரு விதண்டாவாதத்தில் நுழைஞ்சு கொண்டு சொல்கிறோம்ல, அது சம்மந்தமாக அறிவே நமக்கு இல்லைன்னு அர்த்தம். இப்போ சில நாட்கள் கூட நாம் அந்த கதையாக ஒன்று பார்த்தோம். அந்த மாதிரி விதண்டாவாதம் பண்ணுறக்கூடிய தன்னை சுற்றி ஒரு பப்பில் உருவாக்கிக்கிட்டு வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அறிவுங்கிறது வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான், அதுவே வாய்ப்பு இல்லை. அப்போ வாய்ப்பை கண்டுபிடிக்கணும்னா நமக்கும் அந்த என்னென்ன கோணங்கள் 7 கோணம் சொல்கிறாரு, இருந்தாலும் எத்தனையோ கோணத்தில் நாம் பார்க்கணும். அதுதான் அநேகாந்தம். அந்த அநேகாந்தம்ங்கிறது நாம் இது கோல்டா இல்லையா அப்படிங்கிறத பார்க்காம அதை வாங்கக்கூடாது. அவசரமாக அங்கே என்ன நம்ம கண்ணை கட்டினது ரொம்ப சீப்பாக கிடைக்குது, கிளிட்டராகவும் இருக்குது, அதே கலரில் இருக்குது தங்கம் மாதிரி அப்படின்னு அவசரம் நம்ம வாங்குவோம். அதே போல் இந்த சிங்கமும் என்ன செஞ்சுது, ரொம்ப சுலபமாக பாஞ்சு ஓடவே வேண்டியதில்லை. 2 இருக்குது, ஏதாவது ஒன்று பிடிச்சா சாப்பிட்றலாம் அப்படின்னு முடியாந்து பிடிச்சது பாருங்கள், தானாக மாட்டிக்கொண்டது வாழ்க்கையில்.
நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அறிவு என்பது வாய்ப்புகளை கண்டுபிடிப்பதற்கு மட்டும்தான். அதில் இருக்கும் ஆபத்தை கண்டறிவது நாம் தான். நம்மளுடைய அநேகாந்த அந்த அறிவு தான். அதுக்கு தான் பகுத்தறிவுன்னு பேர். அந்த பகுத்தறிவை நாம் லைஃப்பில் சின்ன சின்ன பேராசையினால் எடுக்கிற ஒவ்வொரு டென்ஷன்லையும் அதை நாம் மறந்து விடுவோம். அப்போ அந்த டென்ஷன்லேருந்து, மன அழுத்தத்திலிருந்து விலகி நிதானமாக அதை கவனிக்க தெரிந்தால் மறக்க முடியாத நம் வாழ்க்கையில் சாதனைகள் கிடைக்கும். இல்லாவிட்டால் நாம் பெரிய விலையைத்தான் நம் வாழ்க்கையில் கொடுப்போம் என்ற உண்மையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக்கொள்வோம். மீண்டும் ஒரு தருணத்திலே நம்ம சந்திக்கலாம்.